உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. நம்மளை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. என்ன சொல்ல வந்த சொல்லு. ஏதோ நம்மளை பத்தி சொல்லிட்டு இருந்தல. நீ ஏன் ஒரே விஷயத்தை இப்போ மறுபடியும் சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? You know what? நீ நம்மளை பத்தி பேசுவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் எப்போ என் லைஃபுக்கு ஒரு புது ஆங்கிள் கிடைக்குதோ அப்போ வந்து. ஏன் நம்ம ஒரே ரூம்ல தானே இருக்கோம், ஒன்னா இருக்கோம்ல. அப்போ உனக்கு இதை பத்தி பேச டைம் கிடைக்கலையா? ஏன் அப்ப சொல்லல? உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது தான் இதெல்லாம் சொல்லணும் தோணும்ல. அதுவும் எல்லாரும் இருக்கும்போது அப்பதான் உனக்கு நம்மளை பத்தி பேச தோணும். ஏன்னா எல்லாரும் பார்க்கணும்ல. ரிஷி, என்னாச்சு? எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? ரிஷி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஹாஸ்பிடல், எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. சரி, பார்க்கட்டும். அதனால என்ன? அங்க மலிஷ்கா எனக்கு மோதிரம் போடும்போது என்ன ஆச்சு? நீ தான் எல்லாத்தையும் நிறுத்தின. அப்ப அங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன பதில் சொல்லு. ரிஷி, 1000 தடவைக்கு மேல சொல்லிருக்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுல அங்கிருந்து போகாதன. என்ன நம்மளை பத்தி என்ன சொல்லணும் சொல்லு. என்ன சொல்லுமோ சொல்லு. பாய தொர லட்சுமி, ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லு. என்ன செய்யறதுக்கு அங்க வந்த? எனக்கு நீ என்ன செய்ய வந்தன்னு தெரியும். மலிஷ்காவோட என்கேஜ்மெண்ட் நிறுத்த வந்த. அத பண்றதுக்காக தான் நீ வந்த. ஒரு விஷயம் சொல்ல வந்த. என்னது? என்ன சொல்ல வந்த? நான் அந்த என்கேஜ்மெண்ட்ட பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வந்திருப்பா தானே? நீ இந்த என்கேஜ்மெண்ட்ட பண்ணிக்க கூடாது. நான் ஏன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க கூடாது? என்ன நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதுக்காக மலிஷ்கா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க கூடாதா? நீ போய் அவர்கிட்ட சொல்லு. நீ விரும்புறேன்னு அவர்கிட்ட சொல்லு. இன்னைக்கு மட்டும் நீ சொல்லலைன்னா அப்புறம் மிஸ் பண்ணிடுவக்கா. நான் உன் உயிரை காப்பாத்தினது உண்மைதான். ஆனா அதுக்காக ஒண்ணும். இதுக்கு முன்னாடி மலிஷ்கா உன்னை பத்தி சொன்ன எதையுமே நான் நம்பாம இருந்தேன். இங்க நடக்கிற அத்தனைக்கும் நீ தான் காரணம்னு அவ சொன்னா. ஐ திங்க் she was absolutely right. அவ ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நடக்கிற அத்தனைக்கும் நீ மட்டும் தான் காரணம். ரிஷி, நான் என்ன சொல்றேன்னு கேளு. தயாரா இல்ல. நீ என்ன நிறைய முறை காப்பாத்திருக்கல, அதே மாதிரி நானும் உன்னை காப்பாத்திருக்கேன். சோ கணக்கு சரியா போயிடுச்சு. ரிஷி, அதான் சொல்லி முடிச்சிட்டல. இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன். உன்னோட என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ என்னையும் மலிஷ்காவையும் ஹர்ட் பண்ண பாக்குற. எங்களோட உறவை முறிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னையும் மலிஷ்காவையும் பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ரிஷி, இல்ல லட்சுமி, போதும். இதுக்கு மேல ஏன் பேச்ச மட்டும் கேளு. எங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் நிறுத்த பார்த்தேன், ஆனா முடியல. அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. அதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. யாராலையும் எங்களை ஹர்ட் பண்ணவும் முடியாது. இதுக்கப்புறம் பாக்குறேன், என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ என்கேஜ்மெண்ட்டை எப்படி நிறுத்துறன்னு நானும் பாக்குறேன். நான் மலிஷ்கா கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். லைஃப்ல அவ கூட சேர்ந்து நான் முன்னேற போறேன். ஆனா நீ என்னோட கடந்த காலம், என்னோட பாஸ்ட், கடந்த காலத்தை பின்னாடி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால உன்னை இப்ப அப்படியே விட்டுட்டு போறேன். இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா நீலம்? இல்ல, தலையில அடிபட்டிருக்கே, அதனாலதான். தலையில அடிபட்டிருக்குன்னா நீங்க இந்த மாதிரி பேசி எல்லாரையும் பயமுறுத்தாதீங்க. அதுலயே முக்கியமா உங்க அம்மாவை. அம்மாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். உன் மேல அவங்க நிறைய பாசம் வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எனக்கு தெரியும், ஒரு குழந்தையோட வலிய அம்மாவை விட வேற யாரால புரிஞ்சுக்க முடியும்? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இங்க நல்லா தான் இருக்கேன். சரி, ரிஷி எங்க? அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பானே. நிச்சயமா. ரிஷி, மாம், உனக்கு 100 ஆயுசுப்பா. இப்பவும் வலிக்குதா? உன்னை பார்த்துட்டேன்ல, வலி சரியா போயிடும்.
ஆண்டி? நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு இருந்தேன். இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரை பத்தி தான் பேசணும்னு இருந்தேன். பரவாயில்ல, இவங்க என்கேஜ்மெண்ட்டை இன்னைக்கே நடத்தி வச்சிடுங்க. மாமா, ஆனா உங்க உடம்பு. ரிஷி, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கலைன்னா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். சொல்லப்போனா நான் மட்டும் விழாம இருந்திருந்தா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும்ல. நீலம், எனக்கு இத தெரிஞ்சு பாருங்க, ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். நான் அடிக்கடி உங்ககிட்ட சண்டை போடுவேன். நமக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்குதான். ஆனா இதை மறுக்க கூடாது. நான் என்ன கேட்டாலும் அதை நீங்க செஞ்சாகணும். இவங்க என்கேஜ்மெண்ட்டை இன்னைக்கே நடத்திடுங்க. அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. எனக்கோ ரிஷிக்கோ சந்தோஷத்தை கொடுங்க. என்கேஜ்மெண்ட்டை தள்ளி போடாதீங்க. என் ஆசையை நிறைவேத்துங்க. ஓகே பாஸ், உன்னோட விஷ் எனக்கு இட்ட கட்டளை, நடத்திடலாம். என்ன ரிஷி? மாம் சொன்னா அது செஞ்சிருவோம். அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறியா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. என் மேல நீ கோவமா இருக்கல்ல? உன்னோட கோவத்தை என்னால போக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா நானும் எல்லாருடைய கோவத்தை போக்க தான் விரும்புறேன். ஆனா கோவப்படுறது, அதை சரி செய்யறது, அது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. எப்படி நீங்க எப்படி இந்த அளவுக்கு மாறிட்டீங்க? உங்களை பத்தி நான் என் லைஃப்ல இப்படி நினைக்கவே இல்லை. நான் நினைச்சேன் நீங்க. இப்ப நான் என்னன்னு சொல்றது? வேண்டாம், விடுங்க, நான் எதுவும் பேச விரும்பல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? பைத்தியமா நீ? அதோட நீங்க என் தங்கச்சியை மயக்க முயற்சி பண்ணாதீங்க லக்ஷ்மி. நடந்த எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். எதுக்காக என் குடும்பத்துக்கு இவ்ளோ வலியை கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இந்த மோசமான பாலிடிக்ஸ் எல்லாம் இனிமே இங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? ஆயுஷ், என் அக்கா கிட்ட இப்படிதான் பேசுவியா? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி. ஏய், உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. நீ ஏன் குறுக்க வர? எனக்கு மட்டும் உன்கிட்ட பேசணும்னு என்ன தலையெழுத்தா? அப்படின்னா நீ எதுக்கு குறுக்க வந்து பேசுற? ஏன்னா என் அக்கா கிட்ட நீ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.